இலங்கையில் ராஜபக்சே ஆட்சியில் தமிழர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. அதிபர் வேட்பாளராக போட்டியிடும் மைத்ரிபால சிறிசேனாவுக்கு ஆதரவு என்ற முடிவு நியாயமானது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த அமைப்பின் தலைவர் சம்பந்தனுடன் மூத்த தொகுப்பாசிரியர் உமாபதி கிருஷ்ணன் மேற்கொண்ட உரையாடலை காணலாம். இலங்கையோட அதிபர் ராஜபக்சேயை பொறுத்தவரை வளர்ச்சிக்காக எங்களோடு கைகோடுங்கள்ன்றாரு, வளர்ச்சிக்காக வாக்களியுங்கள்னு அவர் வாக்கு கேட்குறாரு. அதே மாதிரி நீங்கள் மைத்ரிபால சிறிசேனாவை பொறுத்தவரை மாற்றத்திற்கு வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த இரண்டு பேரில் இந்த மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட உடனேயே ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அந்த அறிவிப்பில் நாங்கள் அதாவது இந்த உள்நாட்டு விவகாரங்களாக இருந்தாலும் சரி, வெளியுறவு கொள்கையாக இருந்தாலும் சரி, ராஜபக்சே என்ன கடைபிடித்தாரோ அதை தான் நாங்கள் கடைபிடிப்போம். அதேபோல் தமிழ் மக்களுக்கு நாங்கள் உதவி செய்ய தயாராக இருக்கிறோம். ஆனால் அவர்கள் கேட்கும் சில சலுகைகளை உடனடியாக வழங்கிவிட முடியாது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். இப்போது நீங்கள் இந்த இருவரில் என்ன வேறுபாடை காண்கிறீர்கள்? எதற்காக நீங்கள் மைத்ரிபால சிறிசேனாவை ஆதரிக்கிறீர்கள்? மஹிந்த ராஜபக்சே கடந்த 10 வருடங்களாக ஜனாதிபதியாக கடமை புரிந்திருக்கின்றார். நாட்டில் எவ்விதமான பிரிவினையும் ஏற்படாமல் பிரிக்கப்படாத நாட்டுக்குள் ஒரு நியாயமான நிரந்தரமான நடைமுறைப்படுத்தக்கூடிய நிர்ணயிக்கக்கூடிய ஒரு அரசியல் தீர்வை காணுவதற்கு நாங்கள் தயாராக இருப்பதாக கூறி அதனுடைய அம்சங்களை நாங்கள் அழுத்திலும் வாய் மூலமாக கூறி அதை முன்வைத்த பொழுதிலும் கூட அவர் ஆக்கபூர்வமாக ஒரு தீர்வை காணக்கூடிய வகையில் விசுவாசமாக செயல்படவில்லை. அந்த மக்களுடைய காணிகள் அவர்களுக்கு திருப்பி கொடுக்கப்படவில்லை. அந்த மக்கள் உயர்நீதிமன்றம் சென்றார்கள். உயர்நீதிமன்றத்தில் வாக்குறுதி கொடுத்தார், அந்த காணிகள் அந்த மக்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும் என்று. அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. இன்றைக்கு அந்த காணிகளை அவர்கள் அபகரிக்கின்றார்கள். நமது மக்கள் பல முகாம்களில் வாழ வேண்டிய ஒரு துயரமான நிலை கடந்த பல வருடங்களாக இருந்து வருகின்றது. ஆனபடியால் தமிழில் என்றொரு வார்த்தையை பேசிவிட்டு நமது மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து விட்டது என்று அவர் கூற முடியாது. அவ்விதமாக இவரும் நினைக்க முடியாது. அவருடைய ஆட்சியின் கீழ் நமது மக்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. நமது மக்களுக்கு கிடைத்ததாக அநீதி. ஆனபடியால் இந்த தேர்தலில் நாங்கள் எடுத்த முடிவு ஒரு நியாயமான முடிவு என்றுதான் நாங்கள்